بسم الله الرحمن الرحيم. நாம் இந்த ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்குது. துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தொழுதிருக்கிறார்கள், அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்கு, எந்த அளவுக்கு நாம் நமக்கு தேவைகளை, நமக்கு உரிய தேவைகளை அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா எண்ணில் அடங்காதது. ஆனால் இப்போ ஒரு மனிதன் ஒரு பள்ளிவாசலில் போய் உட்கார்ந்து சில கூடுதல் நேரம் துஆ செய்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன். அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் போல, பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டான் போல, அதான் பயங்கரமாக துஆ செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியதை ஏளனமாக பேசக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா, எது செஞ்சும் இயலாதவன் தான் அல்லாஹ்ட்ட போய் உட்காந்து துஆ செய்வான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு வந்துருச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் வசதியான குடும்பம் இல்லை, வசதியாக வாழவும் அவங்க ஆசைப்படலை, ஒழுங்கான உணவுகள் கூட நிம்மதியாக அவங்க உண்டதில்லை. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பல மணிக்கணக்கு உட்கார்ந்து துஆ செய்வாங்க. அப்போ அவர்களுக்கு தான் துஆ செய்தார்கள், அல்லாஹ் கேட்டிருந்தா கொடுத்துருப்பான். ஏன் அவர்கள் பல மணி நேரம் நம்மளை மாதிரி துஆ செஞ்சும் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வந்தரா வாழலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவங்க கேட்ட துஆக்கு நம்ம கேட்ட துஆக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்கள் எல்லாம் தன்னுடைய மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அதை நினைச்சு அவங்க துஆ செஞ்சாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கபூரில் இருந்து சொர்க்கம் நுழையும் வரை மிக ஆபத்தான ஒரு கட்டம் ஒரு முஃமினுக்கு எது, ஒரு முஸ்லிமுக்கு எது அப்படின்னா அந்த வாழ்க்கை தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களிடத்தில் பாடம் படித்த சஹாபாக்களும் சரி, அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் எதை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, மரணித்த பின்பு உள்ள வாழ்க்கையை நினைத்து அவர்கள் மணிக்கணக்கில் அழுதாங்க, கதறினாங்க, துடிச்சாங்க. அதை நினைச்சு கூட இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சஹாபாக்கள். ஆனால் நம்மளுடைய துஆவெல்லாம் எது வரைக்கும் இருக்குன்னா, அவங்க மௌத்திலிருந்து உள்ள வாழ்க்கைக்கு துஆ செஞ்சாங்க. நம்மளுடைய துஆ எப்படி இருக்குன்னா, மௌத்து வரைக்கும் தான். யாரெல்லாம் எனக்கு அதைத்தா இதைத்தா அந்த காரத்தா பங்களாவத்தா செல்வத்தா நல்ல வியாபாரத்தா கேட்கறது பூரா இந்த துனியாவுடைய விஷயங்களை தான் நாம் கேட்போம். அது அந்த மௌத்து வரைக்கும் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் எது வரைக்கும் இருக்கும்னா, நான் மூத்தா போகிறதுக்குள்ள நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடணும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், எல்லாருக்கும் தனித்தனி வீடு கட்டி கொடுத்துடணும், இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மணிக்கணக்கில் கேட்ட துஆக்கள் எதிலிருந்து அப்படின்னா, வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள, மரணத்திற்கு பின்னால் உள்ள நிலைகளை நினைத்துதான் பல மணி நேரங்கள் துஆ செய்தார்கள். பெருமைமிக்கவர்களே,
அப்போ இந்த மாதத்தில் நாம் வந்து துவா செய்கிறோம், துவா செஞ்சு கிடைக்கலன்னு சொல்கிறோம். ஏன் கிடைக்கல? இதுதான் காரணம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்குறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட நாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி ஏதாச்சும் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அந்த ஆசிரியருக்கு நம்ம மேலே நல்ல எண்ணம் இருந்தால் டக்குன்னு கொடுத்துருவோம், சரி போயிட்டு வா அப்படின்ட்டு. ஒரு தாயும் அப்படி தான். தாய்க்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, டேய் அண்ணன்ட்ட சொல்லாத, தம்பிகிட்ட சொல்லாத, இப்படி போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்குறோம் அப்படின்னா, அல்லாஹ்விற்கு நாம் நெருக்கமான நிலையில் அவனுடைய தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த துவா வந்து கபூலியத்தாகும். இப்போ உதாரணத்துக்கு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் வந்து நம்மளை முஸ்லீமாக படைச்சி எங்களுக்கு பெரிய ஹிதாயத்தை கொடுத்து நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சில துஆக்களை செய்ய சொல்லி குர்ஆனில் சொல்லித்தரான். அது என்ன துஆ அப்படின்னு சொன்னால், பல துஆக்களை சொல்லித்தர்றான். அதில் முதன்மையான துஆ எது அப்படின்னா, நாம் கேட்குற துஆக்களெல்லாம் அவன் சொல்லித்தரல. அவன் ஒரு துஆ சொல்லித்தர்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இதுதான் உனக்கு அவசியம், தேவை அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு உணர்த்துறான். ஒரு நாளைக்கு எத்தனை வக்து தொழுகை, அந்த தொழுகையில் எத்தனை தடவை இந்த சூறா ஓதுறோம், மௌத்து வரைக்கும் தொழுகை கடமை, அது வரைக்கும் இதை திருப்பி திருப்பி ஓதுறோம். ஏன் இது அல்லாஹ் நம்மளை திருப்பி திருப்பி நம்மளை ஓத வைக்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத்துங்கிறது வந்து ஒரு மனிதன்ட்ட நிரந்தரமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய நடைமுறைகள், நாமெல்லாம் இன்னைக்கு பாவம் தெரியாமையே எத்தனையோ பாவங்களை சொல்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிவெட்டுற கடைக்கு போகிறோம், அப்படியே ஒரு நடிகை அப்படியே ஃபோட்டோவை பார்க்குறோம், இந்த அவனை மாதிரி எனக்கு முடி வெட்டுங்க, போச்சு. அவனை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்ட, உன்னுடைய ஸ்டைல் வந்து அவனுடைய ஸ்டைலாக போச்சு. அவனை மாதிரி சட்டை போடுற, அவனை மாதிரி முடி வைக்கிற, அவனை மாதிரி முடி வெட்டுற, அவனை மாதிரி உன்னுடைய நட ஸ்டைலை மாற்றுற. அப்போ இந்த இந்த அன்பு, அவன் மேலே வைக்கக்கூடிய அந்த பாசம், நேசம் இருக்குல்ல, எதை சார்ந்தது? யார் மேலே நாம் ஒருத்தர் மேலே நாம் அன்பு வைக்கணும் அப்படின்னா, யாருடைய நேசம், யார் மேலே நீ அன்பு வைத்தால், தொடர்பு வைத்திருந்தால் அது உன்னுடைய கபர் வரைக்கும் வந்து சேருமோ, கபரில் உனக்கு உதவியாக இருக்குமோ, அவன்தான் உனக்கு நிரந்தரமான நண்பன். இந்த மாதிரி நாம் உலக ரீதியாக சில பேர்கள் மீது அன்பு வைக்கிறது, அவங்களுடைய நடைமுறைகளை பின்பற்றுறது, இந்த செயலின் மூலமாக அந்த ஹிதாயத் நகன்றது நம்மளை விட்டு. இப்படிலாம் மனிதனுடைய நடைகளை கொண்டு அது நம்மளை விட்டு விலகி போயிருதுங்கிறனால தான் அல்லாஹ் வந்து திருப்பி 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 நீ இதை மூத்தா போகிற வரைக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு வச்சுட்டான். அவ தொழுகாட்டி எப்படி இருக்கும்? தொழுகாதவன் காசு பணம் வச்சுருந்தா அது அவனுக்கு அல்லாஹ் என்னமோ செஞ்சுட்டான்னு அவனே சொல்லிக்கிறான். அது அப்படி இல்லை, கொடுத்து அளிக்கிறது. பெருமைமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி இருந்தால் அல்லாஹ் கேட்டவனையே கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் அவங்க கேட்டாங்களான்னா கேட்கலை. ஏன் அப்படின்னா, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தன்னுடைய எண்ணங்களை மாற்றி விடுங்கிற பயம் இருந்துச்சு. அப்போ எந்த நேரமும் நாம் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருந்து அவன் சொன்னவைகளை செய்துட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா, நாம் ஒரு தடவை கேட்டவனையும் அல்லாஹ் தந்துடுவான். இன்னும் சொல்லப்போனால் நாம் கேட்க தேவையில்லை, நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறதைய அறிஞ்சு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தந்துடுவான்.
தொழுகை கடமை தொழுகை கடமைன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, ஷரியத் வந்து தொழுகை கடமை அப்படிங்கிறத வலியுறுத்துது, செய்ய சொல்லுது. ஏன் கடமை அப்படின்னா, இதுதான் அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. உனக்கு அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலும் நீ ஓதிக்கிட்டே இருக்க, அல்லது ஓதுறதை கேட்டுக்கிட்டே இருக்க. இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த நிலையை நிரந்தரமாக தக்க வைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு தர்றான் இந்த தொழுகையின் மூலமாக. துணை சுறாவாதாட்டி கூட தொழுகை கூடிரும், அல்ஹம்து சுறாவாதாட்டி கூடாது. ஏன் அப்படின்னா, நீ இன்னைக்கு அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியதை நீ கேட்கல. எந்த அளவுக்கு அந்த சூறாவை அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை பற்றி கேட்கக்கூடிய அந்த நிலையை கடமையாக்கி இருக்காங்கிறத நாம் உணரணும். பெருமைமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா போரில் படு கொடூரமாக கொலை செய்யப்படுவார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும்போதே தெரியும். அவங்க வந்து என் பேரப்பிள்ளைய காப்பாத்திரு, இப்படி ஒரு நிலையை மௌத்தை கொடுக்காதேன்னு கேட்கல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழலை. யா அல்லாஹ் என்னுடைய மகளுக்கு ஆயுளை நீட்டி கொடுன்னு கேட்கல. இப்படி அவங்க எதுவுமே தனக்குன்னு கேட்கல. அப்போ எதுக்கு மணிக்கணக்கில் துஆ செஞ்சாங்க? இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்ண்டா யாருன்னு புரியணும், அல்லாஹ் என்ன சொல்ல நினைக்கிறாங்கிறத அவங்களுடைய ஞானத்தில் வாங்கிக்கிறணும். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்கங்கிறத விளங்கணும். இதற்காகத்தான் அவங்க துஆ செஞ்சாங்க. இப்படியும் துஆ செஞ்சாங்க, அப்படியும் விளங்காமல் வந்துட்டா கூட, விளங்காமல் இந்த வாழ்க்கையில் அந்த நடைமுறையை எடுத்துக்கிறாமல் வாழ்ந்துட்டு வந்தால் கூட, யா அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிரு, இதற்காக நமக்காக தான் துஆ செஞ்சாங்க. அப்போ நாம் அல்லாஹ்வை விளங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதனால் பெருமைமிக்கவர்களே, நாம் இந்த உலகத்தில் யாரை நம்ம முன்மாதிரியாக எடுத்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு புறம்பாக ஒரு வேலை செய்யும்போது நம்மளிடத்தில் இருந்து அந்த நம்பிக்கை, அல்லாஹ் கொடுத்த அந்த ஹிதாயத் நம்மளிடத்திலிருந்து குறைந்து விடுகிறது. அதனால தான் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பல தடவை அதை நம்மளை கேட்க வச்சுருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னைக்கு நம்மளுக்கு ஹிதாயத்து கொடுத்துருக்கான்னு நினைக்கிறோம். மரணத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி கூட இது நம்மளை விட்டு இழந்து போகலாம். எவனையோ ஒருத்தனை ஹிதாயத்தே இல்லாமல் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு மரணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட ஹிதாயத்தை கொடுத்துடலாம். அப்போ இந்த ஹிதாயத்து என்பது வந்து எதை கொண்டு நிலைக்கும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாக, அதுவும் குறிப்பாக தொழுகையில் நின்று தொழுகையில் அதை ஓதுவதன் மூலமாக கிடைப்பது, ஓதுவதன் மூலமாக கேட்பதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்குங்கிறத நாம் விளங்கினா தான் நாம் வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிற மனிதன் யாருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? தொழுகையை மிக பேணுதலாக தொழுக ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு நிலை தெரிஞ்சு தொழுக ஆரம்பித்தா அதனுடைய எஃபெக்ட் இன்னும் கூட இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.